ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான கனவா ஃப்ரை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நான் கனவா மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கிட்டேன். அதை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கிட்டேன். இதை வந்து நான் குக்கரில் போட்டு 2 விசில் வைக்க போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வேகும். இதுக்கு வந்து நான் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா கனவாவில் வந்து நிறையா தண்ணி விடும். அதனால் நான் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மூடி வச்சுக்கிறேன். மூடி வச்சு 2 விசில் வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து விசில்லாம் போனதுக்கப்புறம் எடுத்தால் பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. அப்புறம் ஒரு பேனில் வந்து ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றி அதில் வந்து நான் ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன், நல்லா பெரிய வெங்காயமாக. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். உங்களுக்கு நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வதக்கும் நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் வந்து நான் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். அப்புறம் வந்து தனி மிளகாய் தூள், கொஞ்சம் சிக்கன் தூள், பெருஞ்சீரகத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். சிக்கன் தூள் வந்து ஃப்ளேவருக்காண்டி போட்டேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம வேக வச்சுருக்கோம்ல அந்த கனவாவையும் அந்த தண்ணியோடு எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். இதில் ஆல்ரெடி உப்பு போட்டதுனால எனக்கு கரெக்டாக இருந்துச்சு, அதனால் உப்பு போடலை. நீங்கள் பத்தலைனா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதிலெல்லாம் மூடி வச்சுக்க வேண்டியதான். ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு திறந்து பார்த்தா இதேமாரி நல்லா கனவா தொக்கு மாதிரி இருக்கும். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலை போட்டு அப்புறம் வந்து பெப்பர் போட்டுக்கணும். போட்டு கிளறி விட்டுக்கோங்க. நம்ம வந்து தக்காளி போடாததுனால நான் வந்து புளிப்புக்கு வந்து 1/2 லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். இது லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டே ஆட் பண்ணால் நம்மளுக்கு கசக்கும். அதனால் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக இருக்கும், டக்குன்னு செஞ்சிடலாம். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து நான் தேங்காய் எண்ணெய் கோகோனட் ஆயில் வந்து ஃப்ளேவருக்காண்டி 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.